இந்த வீடியோல நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்? வாட் இஸ் டிஎன்இஏ? டிஎன்இஏ கவுன்சிலிங்னா என்னங்கறத பத்தி பேச போறோம். எப்போ இந்த டிஎன்இஏ ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எப்படிங்க அப்ளை பண்றது? வீட்ல இருந்து அப்ளை பண்ணலாமா? பிரவுசிங் சென்டர் போய் அப்ளை பண்ணணுமா? இல்ல தெரிஞ்ச அண்ணா மூலமா அப்ளை பண்ணணுமா? இல்ல ஏதாவது காலேஜஸ்க்கு போய் அப்ளை பண்ணணுமா? இல்ல இதுக்குன்னு ஏதாவது சென்டர் வச்சிருக்காங்க? கல்லூரிகள் கவுன்சிலிங்ல வரும் வராது அப்படிங்கறத பத்தி பேச போறோம். சொல்ல போனா சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் கவுன்சிலிங்ல வருது. அதான் டிஎன்இஏ 2026. டிஎன்இஏ கவுன்சிலிங்னா என்ன? தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2026 கவர்மெண்ட் அஃபீஷியலா நடத்தக்கூடிய ஆன்லைன் கலந்தாய்வுன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் வச்சிருக்க மாணவர்கள் கூட இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபுல் மார்க் 100 out of 100 எல்லாத்துலயும் வாங்கக்கூடிய அந்த டாப் ஸ்டூடெண்ட் கூட இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட். எப்போ இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறாங்க? ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாசம் இந்த கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது tneaonline.org அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் ஆயாச்சு. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்டா போய் போட்டாதான் எங்களுக்கு கவுன்சிலிங்ல முக்கியத்துவம், எங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த 9 ஸ்டெப்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற காலேஜ், எதிர்பார்க்கிற கோர்ஸ்ல ஈஸியா கிடைச்சிரும். என்னென்ன ப்ராசஸ்னு பார்த்தலாம். டிஎன்இஏ கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபில்லிங். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர். கோட்டால போய் சேர்றீங்க அப்படின்னா உங்க கட் ஆஃப் மார்க்லாம் எதுவும் கேட்காம 2 lakhs 3 lakhs அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷம் ஃபீஸ் வாங்குறாங்க. இது இல்லாம ஒரு சில கல்லூரிகள் ஒன் டைம் ஃபீஸ் அப்படிங்கிறது. கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணும்? இந்த கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். TNEA 2026 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2026 ஆன்லைன் கவுன்சிலிங் பத்தின டாப் டு பாட்டம் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த ஒரு வீடியோல உங்களுக்காக கொடுக்க போறோம். இந்த வீடியோ பெரிய அளவுல படிப்பறிவு இல்லாத பேரண்ட்ஸ்க்கும் தெளிவாக புரியும். கவுன்சிலிங் பத்தின எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெளிவாக புரியும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஒரு வீடியோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்படின்னா என்ன? இந்த கவுன்சிலிங் யாரு நடத்துறா? எதற்காக நடத்துறாங்க? இந்த கவுன்சிலிங் எப்போ நடக்கும்? இந்த கவுன்சிலிங் நம்ம எங்கெல்லாம் போய் அட்டென்ட் பண்ணணும்? இந்த கவுன்சிலிங் மூலமா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன? எந்தெந்த வகையான கல்லூரிகள் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க? எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் இந்த கவுன்சிலிங் மூலமா நம்ம சூஸ் பண்ணி எடுக்க முடியும்? இது மூலமா இருக்கக்கூடிய ஹை லெவல் அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பத்தி டாப் டு பாட்டம் எல்லா விஷயங்களையும் நம்ம ஷேர் பண்ண போறோம். இந்த கவுன்சிலிங்ல 9 ப்ராசஸ் இருக்கிறதா நாம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கவுன்சிலிங் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு விஷயம். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய 420க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் எல்லாமே இந்த கவுன்சிலிங் மூலமா தான் அவங்களோட 60 to 65% சீட்ஸை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது நார்ம்ஸுங்க. அந்த நார்ம்ஸ் அடிப்படையில் எல்லாருக்குமே இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகுது. இது மூலியமா ஜாயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு மெரிட் கேட்டகரியில சீட்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்குது. இந்த வீடியோல இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பத்தின கம்ப்ளீட் ஃபுல் ப்ராசஸ் பத்தி பேச போறோம். எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய டவுட், இந்த கவுன்சிலிங் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும்? இதுக்கு நாங்க எப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சு எப்போ காலேஜஸ் சூஸ் பண்ணணும்? இதுக்கு ஏதாவது முன்பணம் கட்டணுமா? கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஏதாவது கேட்டகரி இருக்கா? எவ்வளவு மார்க் இருந்தா இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான மார்க் தான் வரும், எங்களுக்கு கவுன்சிலிங்ல சீட் கிடைக்குமா? நிறைய டவுட் இருக்கு இல்லையா? இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை இமிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 600 to 700 வீடியோஸ் ஒவ்வொரு வருஷமும் மாணவர்களுக்காக கவுன்சிலிங்ல டாப் மோஸ்ட் காலேஜில் செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறனால வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறத தாண்டியும் நிறைய பேர் நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நல்ல காலேஜை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. இமிட்டா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்? வாட் இஸ் டிஎன்இஏ? டிஎன்இஏ கவுன்சிலிங்னா என்னங்கிறத பத்தி பேச போறோம். எப்போ இந்த டிஎன்இஏ ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத பத்தின தோராயமான டென்டேட்டிவ் டேட்ஸா நாங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய டேட்ஸையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 9 ப்ராசஸ் இன்வால்வ்டு இன் டிஎன்இஏ. இந்த டிஎன்இஏ தேதிகள் எப்பப்ப ஆரம்பிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைன்னா நான் ஏதாவது கோர்ஸ் படிக்க போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி டேட்ஸை பிளான் பண்ணிக்கோங்க. வெக்கேஷனுக்கு போறவங்கலாம் இந்த கவுன்சிலிங் தேதிகளை மனசுல வச்சுட்டு அதுக்கப்புறம் வெக்கேஷனுக்கு போங்க. சில நேரங்கள்ல மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து காலேஜஸ் போய் ரிப்போர்ட் பண்ணாதான் அட்மிஷன்ஸே கிடைக்கும். ஹவு டு அப்ளை? எப்படிங்க அப்ளை பண்றது? வீட்ல இருந்து அப்ளை பண்ணலாமா? பிரவுசிங் சென்டர் போய் அப்ளை பண்ணணுமா? இல்ல தெரிஞ்ச அண்ணா மூலமா அப்ளை பண்ணணுமா? இல்ல ஏதாவது காலேஜஸ்க்கு போய் அப்ளை பண்ணணுமா? இல்ல இதுக்குன்னு ஏதாவது சென்டர் வச்சிருக்காங்களா? இல்ல நாங்க சென்னை போதான் அப்ளை பண்ணுமா? டவுட் இருக்கு இல்லையா? பாருங்க, அதையும் கிளியர் பண்ணிடலாம். காலேஜஸ் கம்ஸ் அண்டர் டிஎன்ஏ கவுன்சிலிங். எந்தெந்த கல்லூரிகள் கவுன்சிலிங் கீழே வரும்?
ஐஐடி மெட்ராஸ் கவுன்சிலிங்ல வருமா, என்ஐடி திருச்சி கவுன்சிலிங்ல வருமா, விஐடி வெள்ளூர் கவுன்சிலிங்ல வருமா, அமிர்தா கோயம்புத்தூர் கவுன்சிலிங்ல வருமா, பிஎஸ்டி டெக் கவுன்சிலிங்ல வருமா, பிஎஸ்டி ஐடெக் கவுன்சிலிங்ல வருமா, அண்ணா யூனிவர்சிட்டி கட்டாய கவுன்சிலிங் வரும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எந்தெந்த கல்லூரிகள் கவுன்சிலிங்ல வரும் வராது அப்படிங்கிற பத்தி பேச போறோம். சொல்ல போனா சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் கவுன்சிலிங்ல வருது. அதாவது ஜேஇ மெயின்ஸ் எழுதி அட்மிஷன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு சில கல்லூரிகளும் கவுன்சிலிங் மூலமா சீட்ஸை ஃபில் பண்றாங்க. அதெல்லாம் என்னங்கிறதையும் நம்ம இதுல பாத்திரலாம். அண்ட் தென் ஃபைனலி கட் ஆஃப் கால்குலேஷன். இப்போ இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னா இங்க கட் ஆஃப் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கட் ஆஃப் எப்படி சார் கால்குலேட் பண்றது, அதையுமே பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் கெரியர் கைடன்ஸ்க்காக நம்மள தொடர்ந்து ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல்ல வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பீங்க. மேற்கொண்டு 1-to-1 கெரியர் கவுன்சிலிங்காக டாப் மோஸ்ட் காலேஜ் பத்தின ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதுக்கு எந்தெந்த மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கு, எந்தெந்த கோர்ஸ் படிச்சா நல்லா இருக்கும், நம்மள நேரடியா வந்து நம்ம ஆஃபீஸ்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் மூலியமா கெரியர் கவுன்சிலிங் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. எங்க ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. கம்ப்ளீட்லி ஃப்ரீ. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம வெப்சைட்டை போய் விசிட் பண்ணி நீங்க காலேஜஸ் பத்தின டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஆர் கால் பண்ணி கூட உங்களுக்கு காலேஜ் பத்தின சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் டிஎன்இஏ 2026? டிஎன்இஏ கவுன்சிலிங்னா என்ன? தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2026 கவர்மெண்ட் அஃபீஷியலா நடத்தக்கூடிய ஆன்லைன் கலந்தாய்வு. கலந்தாய்வுனா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வேணுங்கிற கோர்ஸை வேணுங்கிற காலேஜ்ல உங்களோட மார்க் அடிப்படையில், உங்களோட கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் நீங்க ஆப்ஷன்ல போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் தான் கலந்தாய்வு, கவுன்சிலிங். ஸோ இதுல 12th போர்ட் மார்க்ஸ் அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதுல ரெண்டாவது கேட்டகரியை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது ஸ்டூடெண்டோட கம்யூனிட்டி. அதாவது அவங்களோட எந்த கேட்டகரி ஆஃப் இதுல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிசியா, எம்பிசியா, ஓசியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்டியா அப்படிங்கிற உங்களோட கேஸ்ட் அடிப்படையிலையும் இந்த அட்மிஷன்ஸ் ரிசர்வேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குதுங்க. மேற்கொண்டு இது தமிழ்நாடு மாணவர்களுக்காக மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு கலந்தாய்வு. இதுதான் இருக்குல்ல பெரிய அட்வான்டேஜ். அப்போ கேரளா ஸ்டூடெண்ட்டோ, ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸோ, கர்நாடகா ஸ்டூடெண்ட்டோ இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி சீட்ஸ் எடுக்க முடியாது. 100% ஆஃப் சீட்ஸ் ஆர் ரிசர்வ்டு ஃபார் தமிழ்நாடு நேட்டிவிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் இல்லாம நான் கர்நாடகாவில் போய் படித்தேன், ஆனால் எனக்கு தமிழ்நாடு பூர்வீகம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாணவர்களுக்கும் இதுல வாய்ப்புகள் அளிக்கப்படுது. ஸோ நேட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயம் இருந்தாலே போதுதான். ஒருவேளை சார் நான் தமிழ்நாட்டில் தான் படித்தேன், நான் இங்கே தான் பிறந்தேன் வளர்ந்தேன், நான் நேட்டிவிட்டி ப்ரூவ் பண்ணுமா? ப்ரூவ் பண்ண தேவையில்லை. நான் தமிழ்நாட்டில் படிக்காம வெளியூர்ல போய் படிச்சிருந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங் மூலியமா சீட் எடுக்கணும்னு நினைச்சாதான் நான் என்னோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து கொடுத்து நான் ப்ரூவ் பண்ணும், ஐயா நான் தமிழ்நாட்டை சேர்ந்தோம் தான், எனக்கு இந்த கவுன்சிலிங்ல சீட்ஸ் எடுக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவர்கள் கோரிக்கையா வருவாங்க. அவங்களுக்கும் வாய்ப்புகள் அளிக்கப்படுது. மேற்கொண்டு 440 இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆன் அண்ணா யூனிவர்சிட்டி மஸ்ட் ஃபில் their 65% ஆஃப் சீட்ஸ் இன் திஸ் கவுன்சிலிங். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் கீழே இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளும் கவுன்சிலிங் மூலியமா சீட்ஸ் ஃபில் பண்ணி தான் ஆகணும். மீதம் இருக்கக்கூடிய 35%, 40%, 45%, 50% ஆஃப் சீட்ஸை ஒரு சில கல்லூரியில் அவங்களோட மைனாரிட்டி நான் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்லயும் மீதம் இருக்கக்கூடிய சீட்ஸை கவர்மெண்ட்டுக்கும் சரண்டர் பண்ணோம். மேக்ஸிமம் நீங்க பாக்குறது 60 to 65% ஆஃப் சீட்ஸ் எல்லாமே கவுன்சிலிங் மூலியமா தான் ஒவ்வொரு கல்லூரியிலும் ஃபில் பண்ண முடியும். அப்ப அந்த கவுன்சிலிங் மூலியமா சீட்ஸ் எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ங்கிறத நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு மார்க் அடிப்படையிலும் உங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையிலும் மெரிட்ல அரசாங்கம் சொல்றக்கூடிய ஃபீஸுக்கு நீங்க இந்த கல்லூரியை எடுத்து படிக்க முடியும். அண்ட் தென் 2,25,000 plus இன்ஜினியரிங் சீட்ஸ் ஃபில்ட் இன் எவ்ரி இயர் கவுன்சிலிங். ஒவ்வொரு வருஷமும் கவுன்சிலிங்காக 2 லட்சத்திலிருந்து 2,20,000 வரைக்குமான ஒட்டுமொத்த சீட்ஸையுமே கவுன்சிலிங்க்கு சரண்டர் பண்றாங்க. அதாவது கல்லூரிகள் அண்ணா யூனிவர்சிட்டி டிஎன்இஏ கொடுப்பாங்க. டிஎன்இஏ அந்த சீட்ஸ் எல்லாம் கொலாபரேட்டிவா எடுத்து அவங்களோட வெப்சைட்ல இந்தந்த சீட்ஸ் இந்தந்த கல்லூரியில் இருக்கு, மாணவர்கள் அவங்க மார்க்குக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ டிஎன்இஏனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாணவன் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ அடுத்த கேள்வி, எங்களோட மார்க் இதுக்கு கிரைட்டீரியாவான்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் வச்சிருக்க மாணவர்கள் கூட இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபுல் மார்க் 100 out of 100 எல்லாத்துலயும் வாங்கக்கூடிய அந்த டாப் ஸ்டூடெண்ட் கூட இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்லூரி, கிடைக்கக்கூடிய கோர்ஸ் அப்படிங்கிறது உங்க மார்க் அடிப்படையில் இருக்கும். இப்ப நிறைய மாணவர்கள் 200க்கு 100 கட் ஆஃப் மார்க் தான் வச்சிருப்பாங்க. விச் மீன்ஸ் 50% மார்க் எடுத்திருந்து பெரிய கல்லூரியில சீட் எதிர்பார்த்தா கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப அவங்க எதிர்பார்க்கிற கல்லூரியில சீட் கிடைக்காதனால அந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் பணம் கட்டி அட்மிஷன் போடுவாங்க. ஆனா அந்த 100 கட் ஆஃப் வச்சிருக்கக்கூடிய மாணவனுக்கும் அரசாங்கம் சீட் கொடுக்குது. ஆனா அது சுமாரான கல்லூரியா இருக்கலாம். ஏன்னா மார்க்குக்கு தகுந்த மாதிரி தான் சீட்ஸ் கொடுக்கப்படும், புரிஞ்சுக்கோங்க. அப்ப எல்லாருக்கும் சீட் உண்டு. ஆனா நீங்க எதிர்பார்க்கிற காலேஜ்ல எதிர்பார்க்கிற சீட் வேணா நீங்க மார்க் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க.
அப்படி மார்க் இல்லைன்னா கிடைக்கிறத எடுத்து படிச்சுக்கணும். ஸோ இதான் டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றின ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். தெளிவு கிடைச்சதுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக எப்போ இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறாங்க? ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதம் இந்த கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது TNEAonline.org அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் ஆயாச்சு. ஆனால் அந்த வெப்சைட்ல வெறும் பிளாங்காக தான் வச்சிருக்காங்க, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. கூடிய சீக்கிரம் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போது. நாம ஏப்ரல் 10ஆம் தேதி டு 20ஆம் தேதிக்குள்ள வரும்னு வெயிட் பண்றோம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது எங்க வீடியோ வரும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துல இருந்து 1.5 மாசம் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் இருக்கும். இப்போ கேட்பீங்க, சார் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே ஃபர்ஸ்டா போய் போட்டாதான் எங்களுக்கு கவுன்சிலிங்ல முக்கியத்துவம், எங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களான்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. நீங்க எந்த தேதியில வேணா அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். லாஸ்ட் இயர் 199 கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட் கடைசி நாள்ல தான் நாங்களே அப்ளிகேஷன் போட்டு கொடுத்தோம். ஏன்னா அவங்க மறந்துட்டாங்க, போடுறத விட்டு போட்டு வேற ஏதோ வெக்கேஷனுக்கு போயிட்டாங்க. அப்போ கடைசி நாள் அப்ளிகேஷன் போட்டு அந்த 199 கட் ஆஃப் வச்சிருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கடைசியா வாய்ப்பெல்லாம் கொடுக்கல. ஹையஸ்ட் மார்க் வச்சிருக்க நீ தான் ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும் ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, இந்த நாளில் எப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்றது முக்கியம் கிடையாது. உங்க மார்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இந்த 30 to 45 நாள்ல நீங்க எப்போ வேணா அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். ஆனால் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. அப்ளிகேஷன் எப்படி சார் ஃபில் பண்ணணும், நாங்கள் எங்கே போய் ஃபில் பண்ணோம்? தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ப்ரௌசிங் சென்டர் பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க. ப்ரௌசிங் சென்டர்ஸ் எல்லாம் ஏகதேசம் ஏஜென்ட்டாக மாறிட்டாங்க. எல்லா மாணவர்களையும் அட்மிஷன்ஸ் போடுறதுக்காக, அவங்களுக்கு கான்டாக்ட் இருக்கக்கூடிய சில கல்லூரிகளுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நிறைய ப்ரௌசிங் சென்டர் என்ன பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் போட்டு கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எடுத்து காலேஜஸ்க்கு அனுப்பிடுறாங்க. மேக்ஸிமம் நீங்கள் பர்சனலாக உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை உங்கள் மொபைல் ஃபோன்லையோ உங்கள் பிசிலையோ நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். நிறையா பேத்துக்கு இந்த டவுட்ஸுங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. நேரடியாக எங்கள் ஆஃபீஸ்க்கும் வரவங்க வராங்க. ஆஃபீஸோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம ஆஃபீஸை நேரடியாக வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற அப்ளிகேஷனை மிஸ்டேக் இல்லாமல் போட்டுட்டு உங்கள் டீட்டெயில்ஸை வாங்கிட்டு நீங்கள் போய்க்கோங்க. பிழை பண்ணுறதுங்கிறது இந்த நேர் தான் நடக்குது. இந்த நேர் தான் மிஸ்டேக்கை பண்ணுறாங்க. யாரையோ நம்பி நீங்கள் போய் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஏமாறாதீங்க. அத்தன்டிகேட்டட் சோர்ஸை நம்பி போங்க. அடுத்தது ரெண்டாவது, காலேஜஸில் போய் அப்ளிகேஷன் போடலாமா, அதையும் யோசனை பண்ணிக்கோங்க. கல்லூரிகளில் அப்ளிகேஷன் போட வேணாம். மேற்கொண்டு சார் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களை வந்து பார்க்க முடியாது, உங்ககிட்ட கால் பண்ணி கேட்குறத விட எங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா TFC சென்டர், TNEA ஃபெசிலிட்டேஷன் சென்டர், TNEA கவுன்சிலிங்காக TNEA சேவை மையங்களை தமிழ்நாடு அரசாங்கம் ஓப்பன் பண்ணும். இந்த TNEA ஃபெசிலிட்டேஷன் சென்டர் எல்லாமே அரசு கல்லூரிகள், அரசு பொறியியல் கல்லூரிகள், அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளாக இருக்கும். அந்த ஒரு அரசு அங்கீகாரம் வச்ச TNEA ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் போய் அப்ளிகேஷனை போடுங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்காது. உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை அவங்க வச்சுக்க மாட்டாங்க. இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டா உங்களோட வாழ்க்கை முடிஞ்சுது. அவங்க உங்க மார்க்குக்கு கிடைக்கக்கூடிய கல்லூரியை மாற்றி விட்டுருவாங்க. ஏன் சார் மாற்றணும்? அதில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு? சிம்பிள். சீட்டே ஃபில் ஆகாத காலேஜுக்கு உங்கள் சீட்டை மாற்றி விட்டுட்டா நீங்கள் அங்கே போய் படிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் மாற்ற முடியாது, அரசாங்கம் நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஸோ உங்கள் அப்ளிகேஷனோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த அப்ளிகேஷன் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்டமாக நிறைய ப்ராசஸ் நடக்கும். நீட் எக்ஸாம் வரைக்கும் அப்ளிகேஷன்ஸை சில நாள் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நீட்டில் கிடைக்காத மாணவர்கள், நீட் சரியாக எழுதாத மாணவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த TNEA கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் எத்தனை வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு பார்த்தோம்னா 23 வயசு வரைக்கும் மாணவர்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் 2026 இருக்கும், 2022, 23 12th முடிச்சிருந்தாலும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலியமா சேர்ந்துக்க முடியும். அந்த ஆப்ஷனும் இருக்கு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 சொல்லிட்டு எப்பவுமே 3 ரவுண்டா கவுன்சிலிங் நடத்துவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற காலேஜை சூஸ் பண்றதுக்கான காலமே இந்த ரவுண்ட்ஸ்ல தான் நடக்கும். அது வரைக்கும் நீங்கெல்லாம் அமைதியாக வீட்டில் வெயிட் பண்ணும். எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு. ஸோ ரவுண்ட் 1 ஜூலை மாதம் நடக்கும். 179 to 200 கட் ஆஃப் மாணவர்கள் எல்லாம் ரவுண்ட் 1ல வருவாங்க. ரவுண்ட் 2 ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நடக்கும். ரவுண்ட் 3 ஆகஸ்ட் தேர்ட் வீக் நடக்கும். ஃபைனலி செப்டம்பர் மாதம் எல்லாம் உங்களுக்கு காலேஜஸை 99.9% ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது ஏப்ரல் மந்தாக இருக்கலாம். இனி அடுத்த கட்டமாக செப்டம்பர் மாதம் தான் நீங்கள் காலேஜ் சேர போகிறீங்க, காலேஜ்குள்ளே போக போகிறீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் இதுக்காக ப்ரோக்ராமிங் கோர்சஸை லான்ச் பண்ணுறோம். ஆன்லைன் சி ப்ரோக்ராமிங், C++, பைத்தான் ப்ரோக்ராமிங், டேட்டா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட கோர்சஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பேசிக்ஸ். இதை சிவில் படிக்கிற குழந்தைங்களும் படிக்கலாம், பயோடெக் படிக்கிற குழந்தைங்களும் படிக்கலாம், இல்லை நான் மெக்கானிக்கல் படிக்க விருப்பப்படுறேன்னு நினைக்கிற குழந்தைங்களும் படிக்கலாம். சார் CS தான் எடுக்க போகிறேன்,
ஏஐ தான் எடுக்க போற அப்படிங்கிற மாணவர்களும் இந்த கோர்சஸ் எடுக்கலாம். இந்த கோர்சஸை படிக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பர், இந்த நம்பருக்கு ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை மட்டும் போடுங்க. நாங்கள் உங்களை வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்றோம். எங்க குரூப்ல நாங்கள் எல்லா அப்டேட்டும் கொடுப்போம். தேவைப்படுற ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரோக்ராமிங் குரூப்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடப்பட்ட காலகட்டத்தில் நீங்க ப்ரோக்ராமிங் உங்களுக்கு எது தேவையோ அதுதான் சொல்லித்தர போறோம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டிஎன்ஏ கவுன்சிலிங் பத்தின கம்ப்ளீட் ப்ராசஸ் மொத்தம் 9 ஸ்டெப் இருக்கு இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்ல. இந்த 9 ஸ்டெப்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற காலேஜ், எதிர்பார்க்கிற கோர்ஸ்ல ஈஸியா கிடைச்சிரும். என்னென்ன ப்ராசஸ்னு பார்த்தலாம். டிஎன்ஏ கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபில்லிங். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இருந்தா போதும். உங்களோட 10th மார்க் ஷீட்ல என்ன பேர் கொடுத்துருக்கீங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் 4 டீட்டெயில் இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். அப்ளிகேஷன் ஃபில்லிங்க்கு பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே தேவை. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நாங்களே சொல்லுவோம், பொறுமையா பார்த்துட்டு வாங்க. ரெண்டாவதாக சர்டிபிகேட் அப்லோடிங்கிறது கவுன்சிலிங்கோட செகண்ட் ப்ராசஸா பார்க்கப்படுது. சர்டிபிகேட் அப்லோடிங் பொறுத்த வரைக்கும் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களோட முதல் பட்டதாரியா இருந்தால் முதல் பட்டதாரி சான்றிதழ், 12th டிசி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களோட சிக்னேச்சர், இந்த 7 டாக்குமெண்ட்ஸ் கட்டாயம் தேவை. எஸ்சி கம்யூனிட்டி மாணவனாக இருந்தால் 8 டாக்குமெண்ட். அந்த 8வது டாக்குமெண்ட் வந்து இன்கம் சர்டிபிகேட். இந்த 8 டாக்குமெண்ட்ஸ் தான் அதிகபட்சம் கேட்பாங்க. ஒருவேளை தமிழ்நாடு இல்லாமல் வெளியே போய் தங்கி படிக்கிற மாணவர்களாக இருந்து தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணால் 9வதாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். 9 டாக்குமெண்ட் மேக்ஸிமம். தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு 6 to 7 டாக்குமெண்ட் இருந்தால் போதும். அண்ட் தென் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக இருக்கா? யாராவது ஃப்ராடு பண்ணி கூட சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணலாம்ல. ஸோ இந்த விஷயத்தை வெரிஃபை பண்ணுறது தான் 3வது ப்ராசஸ். ஆன்லைன்லேயே வெரிஃபை பண்ணிடுவாங்க, யாரும் எங்கேயும் போக தேவையில்லை. ஆன்லைனில் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. அதை அங்கே டிஎன்ஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் அவங்க அதை டவுன்லோட் பண்ணி அந்த நம்பரை கவர்மெண்ட் வெப்சைட்டில் போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, இந்த பையனோட மார்க் ஷீட் ஒரிஜினல் தானா, அந்த மார்க்ஸும் நீங்கள் கொடுத்துருக்கோம் ஒரிஜினலாக இருந்ததுன்னா வெரிஃபைட், அவ்வளோதான். அண்ட் தென் ரேண்டம் நம்பர் ரிலீசிங். ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த டை பிரேக்கர் வரும்போது, ஒரே மாதிரி கட் ஆஃப் மார்க் வரும்போது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக இந்த டை பிரேக்கர் நம்பராக ஒன்று கொடுப்பாங்க. தட்ஸ் அ லக்கி நம்பர்னு கூட சொல்லுவோம். அந்த நம்பர் வந்து என்ன அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ் நான் சொல்கிறேன். அண்ட் தென் ரேங்க் லிஸ்ட் ரிலீசிங். தமிழ்நாட்டில் தரவரிசை பட்டியல் கொடுப்பாங்க. உங்களோட ரேங்க், நீங்கள் வாங்கின கட் ஆஃப் மார்க்குக்கு தமிழ்நாட்டில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, கட் ஆஃப் மார்க் அடிப்படையில், ஓவரால் டோட்டல் மார்க் ரிசல்ட் அடிப்படையில் கிடையாது. டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க் அடிப்படையில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கிறது ரேங்க் லிஸ்ட்டு. அண்ட் தென் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் ரிலீசிங். என்னென்ன கட் ஆஃப்ல யாரெல்லாம் என்னென்ன ரவுண்டில் வரீங்க அப்படிங்கிறது 6வது ப்ராசஸ். 7வது ப்ராசஸ் 3 நாள் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிற காலேஜஸ், வேணுங்கிற கோர்சஸை நீங்கள் படிப்படியாக சூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு சில மாணவர்கள் 1000, 2000 சாய்ஸஸ் கூட ஃபில் பண்ணுவாங்க, 5000 சாய்ஸஸ் கூட ஃபில் பண்ணலாம். எத்தனை சாய்ஸ் வேணால் ஃபில் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிற காலேஜ் போட்டுக்கோங்கிற மாதிரி கவர்மெண்ட் 3 நாள் டைம் தராங்க. இந்த 3 நாளுமே ஆன்லைனில் யூடியூப்ல லைவ் செஷன்ஸ் நம்ம வருவோம். 1 மணி நேரம் காலையில், மதியம் 1 மணி நேரம், ஈவினிங் 1 மணி நேரம் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக, மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணணுங்கிறதுக்காக வருவோம். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இதில் 8வது ப்ராசஸ் வந்து 2 நாள் வந்து சீட் கன்ஃபர்மேஷன். உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு 200 சாய்ஸஸோ 300 சாய்ஸோ இல்லை சில குழந்தைங்க 5000 சாய்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ், ஒரே ஒரு சீட் அலோகேட் ஆகும். பிஎஸ்சி கோயம்புத்தூர்ல சிஎஸ்சி சீட் அலோகேட் ஆகிருக்கு, எடுத்துக்கிறீங்களா இல்லை வேணாமா, இந்த மாதிரியான கேள்வி கேட்குறதுல அந்த டிசிஷனை சொல்கிறதுக்கு மட்டும் 2 நாள் டைம். சரி, எனக்கு கொடுத்த கோர்ஸ் ஓகே எடுத்துக்கிறேன், சரி எனக்கு கொடுத்த கோர்ஸ் கொஞ்சம் பிடிக்கல, நான் நிறைய சாய்ஸ் கொடுத்துருந்தேன், அதில் வேறு ஏதாவது சாய்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், கொடுத்த கோர்ஸ் பிடிக்கல, எனக்கு இந்த சாய்ஸஸும் நான் தப்பாக ஃபில் பண்ணிட்டேன், நான் அடுத்த ரவுண்டு போய் என்னோட கம்மி மார்க் இருக்க குழந்தைங்களுக்கு கூட போய் எனக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை சாய்ஸஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த சாய்ஸஸில் கிடைச்ச சீட்டை வச்சு நீங்கள் முடிவுகளை சொல்கிறதுக்கு அந்த 2 நாள் டைம். ஃபைனலி முடிவு ஒன்று, நான் சேர்ந்துக்கிறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்லூரியில் போய் சேர்றதுக்கு ஒரு 5 நாள் டைமு. அதுதான் 9வது தான் நமக்கு கொடுக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ 5 நாளுக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும், உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை கொடுக்கணும். இங்கே சொன்னேன் இல்லையா, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், அதெல்லாம் ஒரிஜினலாக கொண்டுட்டு போகணும், நேரில் போகணும். அதுதான் சொன்னேன், நீங்கள் வந்து வெக்கேஷனுக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைம் எல்லாம் பார்த்துக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கெடியூல் எல்லாம் கூடி சீக்கிரம் வரப்போது, பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் எப்படி அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் ஆன்லைன் ப்ராசஸ் மட்டுமே, நேரடியாக எங்கேயுமே போக தேவையில்லை. ஆன்லைனில் இன்டர்நெட்டில் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் போய் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் tneonline.org மொபைலில் பண்ணலாம், லேப்டாப்பில் பண்ணலாம், பிசியில் பண்ணலாம். ஃபுல் ப்ராசஸும் எங்கள் சேனல்லே வந்துடும், நீங்கள் எங்கேயுமே பார்க்க தேவையில்லை, நாங்களே வீடியோஸ் கொடுத்துருவோம். ஏன்னா கடந்த 6 வருஷமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கவுன்சிலிங்கில் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்.
அண்ட் தென் டெமோ வீடியோ வில் பி அவைலபிள் சூன். எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து நிறைய மாணவர் ஃபில் பண்ணுறத வீடியோ எடுத்து போட்டுருவோம். நீங்கள் அதை பார்த்து அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம் மிஸ்டேக் இல்லாமல். சரிங்களா? ஓகே, காலேஜஸ் என்னென்ன இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க சொல்லியிருந்தேன். சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸா சொல்லக்கூடிய கல்லூரிகளும் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலியமா சீட்ஸ் ஃபில் பண்றாங்க. ஜேஇ மெயின்ஸ் மார்க் இருந்தா மட்டும்தான் சீட் கிடைக்கும் கிடையாது. கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தாலும் இந்த மாதிரி கல்லூரிகளை படிக்கலாம். செக்ரி, சிப்பட் அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி இந்த 3 சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் மாணவர்களுக்கு கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் சீட் கொடுக்குறாங்க. அதுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங்ல இந்த காலேஜை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அண்ட் தென் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் 420க்கு மேல இருக்கு. அது எல்லாமே கவுன்சிலிங்ல வந்துருது. அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸா சொல்லக்கூடிய சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்ஏபி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அப்படிங்கிற கல்லூரியும், அண்ணாமலை யூனிவர்சிட்டி கடலூர்ல இருக்கு அண்ணாமலை நகர் அந்த கல்லூரியும், இந்த 5 அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸும் இந்த கவுன்சிலிங் மூலியமா தான் சீட்ஸ் ஃபில் பண்றாங்க. கவர்மெண்ட் காலேஜஸா 11 கல்லூரிகள் இருக்கு. அதுவும் இதுக்கு கீழே தான் சீட்ஸ் ஃபில் ஆகுது. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜா 380 to 400 கல்லூரிகள் இருக்கு. அதுவும் கவுன்சிலிங் மூலியமா தான் சீட்ஸ் ஃபில் பண்றாங்க. கவர்மெண்ட் எய்டட் ஒரு 3 கல்லூரிகள் இருக்கு. சிஐடி, பிஎஸ்டி அண்ட் தியாகராஜன் மதுரை அந்த 3 இது மூலியமா தான் சீட்ஸ் ஃபில் பண்றாங்க. அண்ட் தென் சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கக்கூடிய செக்ரி, எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஸ்டிடியூட், சிப்பட், ஹேண்ட்லூம் டெக்னாலஜி இந்த மாதிரி 3 கல்லூரியும் இது மூலியமா தான் வருது. இது இல்லாம கான்ஸ்டியூவன்ட் கல்லூரி, அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரிகளில் ஒரு 16 காலேஜஸ் இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி பேர்ல வரக்கூடிய இந்த 16 உறுப்பு கல்லூரிகளும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலமா சீட்ஸ் ஃபில் பண்றாங்க. ஸோ இதுதான் கல்லூரிகள். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் சேர்றீங்க அப்படின்னா உங்க கட் ஆஃப் மார்க்லாம் எதுவும் கேட்காம 2 lakhs 3 lakhs அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷம் ஃபீஸ் வாங்குறாங்க. இது இல்லாமல் ஒரு சில கல்லூரிகள் 1 time ஃபீஸ் அப்படிங்கிறது சேர்த்து வாங்குறாங்க, விச் மீன்ஸ் டொனேஷன். கவுன்சிலிங்ல போறீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் பார்த்துக்கோங்க. கவுன்சிலிங் மூலியமா போறனால ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் 75,000 ரூபாயிலிருந்து 1,25,000 தான் அதிகபட்சம். ஒரு சில கல்லூரிகள் மட்டும் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. ஆனால் மேக்ஸிமம் தான் உங்களுக்கு ஃபீஸ். கவர்மெண்ட் காலேஜில் 4,000 10,000 ரூபாய்க்கு படிக்க முடியும். கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல 7,000 15,000 ரூபா ஃபீஸ்க்கு படிக்க முடியும். செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸா இதே கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல 50,000 75,000 ரூபாய்க்கு படிக்க முடியும். ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் சேர்ந்தா 60,000 1,20,000 வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ். அப்போ பல லட்சங்கள் டொனேஷன் கட்டாம தவிர்க்க முடியும். நீங்க மெரிட்ல அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல சேர்றீங்கன்னா இப்ப சொல்லுங்க, இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம் தானே? லட்சமா டொனேஷன் கட்டி போறதை விட கொஞ்சம் பொறுமையா இருந்து கவுன்சிலிங்ல சீட்ஸ் எடுங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாரும் பயன்படுத்திப்பாங்க. தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. மேலும் இந்த கவுன்சிலிங்க்கு போகக்கூடிய கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணும், இந்த கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இப்படிதான் உங்களோட கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது கால்குலேட் செய்யப்படும். உங்களோட சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மேக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த கட் ஆஃப் மார்க் 200க்கு கால்குலேட் செய்யப்படுது. இதுல மேத்தமெட்டிக்ஸ்க்கு உங்களுக்கு 100 மார்க்குக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த 100ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 80 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 80 மார்க்கை கட் ஆஃப் மார்க்குக்கு அப்படியே எடுத்துக்கிறாங்க. அதனால தான் மேத்தமெட்டிக்ஸ் மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸ்ல 2 மார்க் கம்மியானா கட் ஆஃப் 2 மார்க் கம்மியாயிரும். நீங்க எதிர்பார்க்குற காலேஜ் எதிர்பார்க்குற கோர்ஸும் கிடைக்காம போயிடும். அண்ட் தென் அடுத்ததா பிசிக்ஸ்ல நீங்க வாங்கக்கூடிய மார்க்கையும் கெமிஸ்ட்ரியில வாங்கக்கூடிய மார்க்கையும் பாதியா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. விச் மீன்ஸ் பிசிக்ஸ்ல நான் ஒரு 70 மார்க் வாங்குறேன் அப்படின்னா 100க்கு இதை பாதியா மாத்தி 35 மார்க்கா கணக்கு எடுத்துக்கிறாங்க. அதாவது டிவைட் பை 2. இதே கெமிஸ்ட்ரியில நீங்க வாங்கக்கூடிய மார்க்கையும் பாதியா எடுத்துக்கிறாங்க. கெமிஸ்ட்ரியில நான் ஒரு 60 மார்க் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா 100க்கு இந்த 60ல டிவைட் பை 2 போட்டு 30 மார்க் எனக்கு கட் ஆஃப்க்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ண சொல்றாங்க. 35 + 30 65, 65 + 80 145. ஸோ 200க்கு என்னோட கட் ஆஃப் மார்க் 145ங்க. இதே மாதிரி தான் உங்களோட கட் ஆஃப் மார்க்கை நீங்க கால்குலேட் பண்ணும். கால்குலேட் பண்ணி வச்சிருக்க கட் ஆஃப் மார்க்கு எந்த காலேஜ்ல எந்த சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்பவே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்க விசிட் பண்ண வேண்டியது எங்களோட collegedp.in அப்படிங்கிற வெப்சைட். தெளிவாக இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல வந்த கட் ஆஃப் மார்க் எடுத்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் எந்தெந்த கோர்ஸ் சீட் கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத நாங்க ப்ரெடிக்ஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எங்க வெப்சைட் எப்படி சார் விசிட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதான் எங்கள் வெப்சைட் collegedp.in அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா வந்துடும். இதில் உள்ள போனோடனே ஃபைண்ட் யுவர் பர்ஃபெக்ட் காலேஜ் ஜாயின் இருக்கும். நோ எக்ஸாக்ட்லி விச் காலேஜ் யூ கேன் கெட். சார் இப்போ எனக்கு 145 வரும்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன். இல்லை எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்தோடனே ப்ரிடிக்டும் அப்படிங்கிற பட்டனை கொடுத்தீங்கன்னா
இங்கே போட்டிருக்கோம் எப்படி நாங்கள் கட் ஆஃப் மார்க் 200 கால்குலேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. எனிவேஸ், மேக்ஸ் மார்க்கு, ஃபிசிக்ஸ் மார்க்கு, கெமிஸ்ட்ரி மார்க். மேக்ஸில் நான் அப்போவே சொன்னேன் இல்லைங்களா எனக்கு என்னென்ன மார்க் வரும். மேக்ஸில் 90, ஃபிசிக்ஸில் 95, கெமிஸ்ட்ரியில் 80. என்னோட கட் ஆஃப் மார்க் 177.5. நீங்கள் வந்து கால்குலேட்டே பண்ண தேவையில்லை, இதுலேயே போட்டு பார்த்துக்கலாம். வெப்சைட் பேர் collegedp.in. ரொம்ப ஈஸி, வெப்சைட்டை ஈஸியாக புரிய மாதிரி தான் லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே வந்துட்டு ஃபைண்ட் மை காலேஜஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அனலைசிங்னு வரும், அதாவது அனலைஸ் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ முடிஞ்சிச்சு, வந்தாச்சு நம்ம கட் ஆஃப் மார்க்குக்கு. அதுக்கு எவ்வளோ % வாய்ப்புகள் இருக்கு பாருங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நம்ம வெப்சைட்டை போய் விசிட் பண்ணுங்க. மேலே கொடுக்கக்கூடிய கிரீன் சிம்பிள் இருக்கிறது எல்லாமே வாய்ப்புகள் அதிகம், கீழே வரக்கூடிய கோர்சஸ் எல்லாமே வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்படிதான் நீங்க நம்ம வெப்சைட்ல எந்த கோர்ஸ் உங்களுக்கு சீட் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். collegedp.in. எனிவேஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு வாங்க. வீடியோஸ் எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் ஆயிக்கோங்க. டிஎன்இஏ கவுன்சிலிங் பத்தின ஒரு புரிதல் கிடைச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோஸ்ல டாப் 10, டாப் 25 ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தோம். டாப் 40, டாப் 60, டாப் 100 இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தின வீடியோஸ் வரப்போது. எந்தெந்த கோர்சஸ்க்கு டிமாண்ட் அதிகம், அது எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது தரப்போறோம். தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் signing off is Dinesh Prabhu, internationally certified career guidance expert and analyst. Thank you, take care and bye.